வணக்கம் ஆபிரகாம். வேலூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா கடந்த சில நாட்களாக மழை விட்டு விட்டு பெய்து வருகின்றன. குறிப்பாக நேற்று இரவு நள்ளிரவு பார்த்தோம்னால் அதிக கனமழையானது வேலூர் மாவட்டத்தில் முழுமையாக பெய்திருக்கின்றன. இந்த மழையின் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ஆங்காங்கே நிரம்பி வருகின்றன. குறிப்பாக லத்தேரி அடுத்த பள்ளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியானது இந்த மழையின் காரணமாக முழுமையாக நிரம்பி உபரி நீரானது வெளியேறி வருகின்றன. இந்த நீர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கானாரின் வழியாக சென்று 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கக்கூடிய ஏரிக்கு செல்லும். இந்த நிலையில் அந்த தண்ணீர் வரக்கூடிய அந்த கானாரின் ஒரு பக்கவாட்டு, அதாவது அந்த தடுப்பானது உடைப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீரானது அந்த கானாற்றிலிருந்து தற்போது வெளியேறி வருகின்றன. இந்த வெளியேறக்கூடிய தண்ணீர் லத்தேரி அடுத்த கோரப்பட்டறை கிராமத்துக்குள் இந்த தண்ணீரானது உள்ளே புகுந்திருக்கின்றன. இதனால் அந்த பகுதியில் பார்த்தோம்னா முழுமையாக அந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த வீடுகள் மற்றும் அந்த பகுதி முழுமையாகவே தண்ணீரானது சூழ்ந்திருக்கின்றன. மேலும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது அந்த கிராம மக்களே அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான முயற்சியில் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த உடைந்திருக்கக்கூடிய கானாற்றை மூடுவதற்கான முயற்சியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மழைக்காலங்கள் என்பதால் இது போன்று ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேறும் நிலை இருக்கும். இதனால் கானாறுகள் முழுமையாக தூர்வாரினால் மட்டுமே தண்ணீரானது முறைப்படி சென்று மற்ற ஏரிகளில் கலக்கும். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த ஏரியிலிருந்து வரக்கூடிய காற்றை சரிவர தூர்வாராததே இதற்கான காரணம். தூர்வாராத நிலைதான் தற்போது தண்ணீரானது முழுமையாக தங்கள் கிராமத்துக்குள் வந்திருக்கின்றன. அதிகாரிகள் உடனடியாக இந்த ஏரியில் இருக்கக்கூடிய இந்த கானாரை சீரமைக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் இது போன்று நிறை ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது அதிகாரிகள் அந்த பகுதிக்கு சென்று தொடர்ந்து ஆய்வும் மேற்கொண்டு வருகின்றனர். ஆபிரகாம்.